ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பயங்கரமாக நேற்று ட்விட்டரில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எஸ், ஃபேப் பேக் டு சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ஃபேப் டூப்ளிசி சிஎஸ்கே வர போகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் எல்லார் மனசுலையும் சூப்பராகவே எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி ஃபேபுக்கும் சிஎஸ்கேக்கும் இருக்கிற அந்த ஒரு அந்த டுகெதர்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு காம்போ அண்ட் அந்த ஒரு லவ் எல்லாமே பெருசு, ரொம்ப பெருசு. ஏன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் மேலேயே அவர் வச்சிருக்க லவ் ரொம்ப 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 இன்றியமையாதது. ஏன்னா அவர் சிஎஸ்கேக்கு மட்டும் விளையாடலை, அந்த ஃப்ரான்ச்சைஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜோகன்பர்க் சூப்பர் கிங்ஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டுட்டு இருக்காரு, டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால அந்த லவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செமையான ஒரு லவ் இருந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் மெகா ஆக்ஷன் டைம்லையுமே ஃபேபை பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒரு 6-7 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் போனதுனால அவங்களால அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் ஆர்சிபிக்கு போயிட்டாரு. அவர் ஆர்சிபிக்கு போனதில் உண்மையிலுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கப் அடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த 2021 நினைக்கிறேன். அது ஒரு வேற லெவல் சீசன். பிகாஸ் அந்த ஃபேபுக்கும் ருத்ராஜுக்கும் இடையில ஒரு ஒன்று வந்துச்சு. ஓகே, ஒரு பார்ட்னர்ஷிப்பு, ஒரு லவ், ஒரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனிச்சு. சூப்பராக விளையாண்டாங்க அவங்க ரெண்டு பேரும். அண்ட் உண்மையிலுமே இதுக்கப்புறம் இவங்க தான்ப்பான்னு யோசிக்கிறப்போ டக்குனு ஃபேபை நம்ம விட்டுட்டோம். பட் அதுக்கப்புறம் அவர் டெவான் கான்வேயோடையும் பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு, ரச்சினோடையும் இது பண்ணிக்கிட்டாரு, மிங்கிள் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அஜிங்கியா ரஹானோடையும் நல்லா சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அது வேற விஷயம். பட் ஃபேப் பேக் டு சிஎஸ்கே, இது என்ன ப்ரோ, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. கேஎல் ராகுல் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் எடுத்து கேப்டனாக போட போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால மேபி ரிலீஸ் செய்யப்படுவார் ஃபேப் ஐபிஎல் 2025 அப்படிங்கிறத நியூஸ் வெளில வந்துருச்சு. அது கேஎல் ராகுலை எடுக்கலனாலும் ரிலீஸ் கன்ஃபார்ம். இதுக்கப்புறம் ஆர்சிபி வச்சுக்க மாட்டாங்க ஃபேப். ஓகே, வேற ஒரு புது யங் கேப்டனை நோக்கி போயிடுவாங்க. ஆல்ரெடி 40 வயசுக்கு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபேபுக்கு ஆயிடுச்சு. ரீசெண்டாக தான் பர்த்டேலாம் கொண்டாடினாரு. ஸோ அதனால அவர் இப்போ திருப்பி ஆக்ஷனுக்குள்ளே வரப்போறாரு இல்லையா. ஃபேபை மறுபடியும் சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், யார் சொல்லியிருக்காங்கன்னா நியூஸஸ் தான், அந்த ரைட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த டெலிகிராஃப் மாதிரி அதில் போட்டிருக்காங்க. எஸ், பிகாஸ் ஆஃப் அந்த ஃபேபுக்கும் சிஎஸ்கேக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ட்னால தான். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி டோட்டலாகவே இந்த மேனேஜ்மெண்ட்டோடய அவர் ரொம்ப கனெக்டில் இருந்துக்கிட்டே இருக்காரு. ஃபேப் எங்கள் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க. எப்படா ஒரு ஆக்ஷனுக்கு வருவார், திருப்பி எடுத்துகிட்டு வரலாங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ ருத்ராஜ் வேற ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, ஹோப்ஃபுல்லி திருப்பி உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக எதுலேயோ யாரோ கேட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாரு. எஸ், அந்த ஹோப்ஃபுல்லிக்கு நிறைய மீனிங் இருக்கு அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். எஸ், கண்டிப்பாக ஃபேப் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷனுக்கு வர்றாரு அப்படிங்கிற கேஸில் சிஎஸ்கே விட மாட்டாங்க, எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா எடுத்துட்டு அவரையும் டெவான் கான்வேயும் இறக்கி விட்டாலும் சரி, இல்லை அவரையும் ருத்ராஜை குவாட்டையும் ஓப்பனிங் இறக்கி விட்டாலும் சரி, வேற மாதிரி இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, அவர் டெவான் கான்வே ஓப்பன் பண்ணால் செம்மையாக இருக்குமா. 1 டவுன் ருத்ராஜ் ஐகாட் வருவார். என்னங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் யாரை பிளேயர்ஸ் எடுக்கிறாங்களோ எடுத்துக்கலாம். ஏன்னா சிவம் டூபே இருப்பார், அப்படி இப்படின்ட்டு ஒரு நல்ல டீமாகவே அது பில்ட் பண்ணலாம். ஏஜ் ஆயிடுச்சு தான் ஃபேபுக்கு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபேப் மாதிரி ஒரு பிளேயர்லாம் விளையாடுவார். இன்னும் ஒரு 3 வருஷம் கூட அவரால் விளையாட முடியும். ஆனால் அவரோட ஃபிட்னஸ் பயங்கரமான ஃபிட்னஸ். அவர் அந்த ஃபிட்னஸுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சீரியஸ்லி எம்எஸ்டிக்குமே 44 வயசுக்கிட்ட ஆகுது. நம்ம ஆனால் 42-43 வயசுக்கு மேலே ஆகுது. நம்ம அவரோட ஃபிட்னஸ் பற்றி பேசுகிறோம்ல, ஃபேபோட ஃபிட்னஸ்லாம் கிட்டத்தட்ட அதோட லீக் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபிட்னஸ். இத்தனைக்கும் இன்ஜுரி ரீசெண்டாக எதுவுமே இல்லாத ஒரு பாடி ஃபேபோட பாடி அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம், அவருக்கு இன்னும் நிறைய ஐபிஎல் காலங்கள் இருக்குது. அதை சிஎஸ்கேல முடிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவார். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல சந்திக்கின்றேன். அண்ட் உங்களோட கருத்து ஃபேப் ஃபார் சிஎஸ்கே அதை பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.